இந்த நோய் இருக்குன்னு சொல்றதுதான் பெருமைங்கிற மாதிரி ஒவ்வொரு நாடும் தன்னோட நாட்டுல இந்த தீவிரவாத இயக்கம் இருக்குன்னு சொல்லிக்கிறது தான் பெருமையா நினைக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணத்தோட இத கோர்த்து விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது ஒரு வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அதற்கு தகுந்தாற் போல் இந்த தாயின் உணவு வகைகள் மாறும். இப்படி மாத்திக்கிறணும். வயிறு சரியில்லைன்னா அதுக்கு தகுந்தபடி ஒரு உணர்வு இருக்கும். அதே போல பெர்மனண்டா நாட்டுல சில ப்ராப்ளத்துக்கு சில விஷயங்கள் காரணமா இருக்கு. அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றதுல தப்பு கிடையாது. இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, ஒரு பத்திரிகைக்காரர் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு 6 மாசம் ஹிந்தி பேப்பரையும் ஒரு 6 மாசம் தமிழ் பேப்பரையும் எடுத்து பாருங்க, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி சொன்னாரு. அதை எடுத்து பாக்குறப்போ நாங்க இது பண்ணது, அந்த அண்ணன் தம்பி தகராறுங்கிறது இங்க வடநாட்டுல குறிப்பா அந்த ராமாயணம் மகாபாரதம் பாக்குற பெல்ட்ல ஜாஸ்தி கிடையாது. அது என்ன ஏது அப்படிங்கிறப்ப இந்த வருஷத்துக்கு 10 நாள் தசரா நாள்ல பிடிக்குதோ பிடிக்கலையோ ராமாயணம், குடும்பம்னா என்ன, அண்ணன் தம்பி பாசம்னா என்னங்கிறத அதிகமா கத்துக் கொடுக்குது இங்க உள்ளது. ஆனா அங்க நம்ம இடங்கள்ல அந்த நியூக்ளியர் ஃபேமிலி இப்ப ஜாஸ்தியாகி போய், அதாவது இந்த கூட்டு குடும்பம்ங்கிற சிந்தனையை காணாம போய்கிட்டு இருக்கு. ஆனா இங்க ஒரு அண்ணன் தம்பி மோதிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏறக்குறைய அங்க 100% இருந்துச்சுன்னா இங்க ஒரு 5%, 10% தான் இருக்கும். அந்த அண்ணன் தம்பி பிரச்சனைங்கிறது சரி அவ்வளவு ஜாஸ்தி இல்ல. அதே போல இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான சிந்தனையில ஒரு மீடியாக்களோ ஒரு அரசாங்கமோ தேர்ந்தெடுத்து ஒரு 10 நாள் வருஷத்துக்கு எல்லா ஊர்லயும் ஏறக்குறைய இது ஒரு அரக்கன் மாதிரி எல்லா நாட்டிலையும் பரவி கிடக்கு. ஒரு 10 நாள் தீவிரவாதத்துக்கு எதிரா இல்ல அவங்களை அந்த ஜனநாயக பாதைக்கு திருப்பும் ஒரு வழியை மேற்கொண்டால் நல்லது. எதிர்காலத்தில் அரசும் கை கொடுக்கும் என நம்பி அடுத்து பேச வேண்டிய தம்பி சிவபிரசாத் அவர்களை, ஒன்னாவது பேசுறப்புல இப்படி பேசிருப்பா, நீங்களாம் கொஞ்சம் வெயிட்டா பேசினாத்தான் எடுபடும், இல்லைன்னு ஒன்னும் எடுபடாது. என்ன, சிவபிரசாத் அவர்களை அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஆதரவாக பேச அழைக்கிறேன். ஆதவனும் நிலவும் வானத்தில் வரைமுறை வைத்து ஓய்வெடுக்க ஓய்விலா சேட்டலைட் டிவியை விடுத்து இந்த சின்ன சிறுசுகளுக்கு செவிசாய்க்க வந்த பெரியோரே தாய்மாரே அனைவருக்குமே முதற்கண் வணக்கம். அமைதியாக பேச வந்துள்ள என் அணியினரே, துப்பாக்கியோடு குழாவி கொண்டிருக்கும் எதிரணியினரே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, பீஸ் இஸ் த ஹையஸ்ட் வே ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? அமைதியில தாங்க நல்ல சிந்தனை வரும். இப்ப தீவிரவாதமும் ராணுவமும் சண்டை போட்டுட்டு இருக்க இடத்த பாருங்க, குறிப்பா காஷ்மீரை பாருங்க, இல்ல இதுக்கு முன்னாடி சண்டை நடந்துட்டு இருந்த ஆப்கானிஸ்தானோட நிலைமையை யோசிச்சு பாருங்க, இல்ல இப்ப தீவிரவாதமும் ராணுவமும் மோதிட்டு இருக்க இலங்கையவே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தீவிரவாதம் சூழ்ந்திருக்க இடத்துலலாம் எந்த குழந்தை படிக்க முடியும்? யார் நிம்மதியா வேலைக்கு போக முடியும்? சரி, அதை விடுங்க. எதிரணி கேட்டாங்க நம்மளுக்கு ஹிஸ்டீரியா கொடுக்கிற தீவிரவாதிகளுக்கு பேச்சுவார்த்தை உதவுமான்னு. இப்ப போர் எடுத்திருந்தா இந்தியாவும் பாகிஸ்தானும் முட்டி மோதிட்டு இருந்திருக்கும், அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போட்டு நாரிட்டு கிடந்திருக்கும். அமைதி பேச்சுவார்த்தை கைமீறி போச்சுன்னா தீவிரவாதத்தோட முடிச்சுக்கிட்டா பரவாயில்ல. ஆனா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இப்ப போற பத்தி ஏன் கவலைப்படணும்னு கேட்டா, பூகம்பம் சுனாமி இதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியும். இதை இயற்கை பேரழிவுன்னு சொல்லுவாங்க. இந்த இயற்கை சீற்றத்தினால வர அழிவுகளை, உயிரிழப்புகளை 2 நாட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசியிருந்தாலே போதுமே, அமைதி கிடைச்சிருக்குமே. இப்ப தீவிரவாதிகளுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்குற அமெரிக்கா புரட்சிக்காரங்க தீவிரவாதிங்க ஜெயில பிடிச்சு அடைச்சு வச்சுச்சு. அங்க இருந்த கருப்பர்கள் பெரும்பாலும் தண்டனை அளிக்கப்பட்ட கைதிகள். ஒரு போர்னு வர்றப்ப அந்த கைதி கூட பேச்சுவார்த்தை நடத்துச்சு. கைதிகளும் அவங்க சார்ந்த தீவிரவாத இயக்கமும் அமெரிக்க நாட்டோட கை கோர்த்து எதிரி நாட்டை தோற்கடிச்சாங்க. நாங்க எதிர்பார்க்கறது இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை தான், அமைதி பேச்சுவார்த்தை. எதிரணி ரோஜா மாயன் ஒவ்வொரு தீவிரவாதியும் தீவிரவாத இயக்கமும் ஒவ்வொரு நியாயத்தை சொல்லிட்டு தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. யாருன்னு சொன்னா தீவிரவாதிங்க கிட்ட நியாயம் இருக்காதுன்னு. ஒரு காலத்துல பைபிள்ல கூட உலகம் தட்டன்னு இருந்துச்சு. உலகம் உருண்டைன்னு சொன்ன ஆட்கள் எத்தனை பேரை கல்லால விட்டு அடிச்சு கொண்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உலகம் உருண்டைன்னு அழுத்தி சொன்ன கலீலியோ என்ற விஞ்ஞானி கூட மக்களோட வன்முறைக்கு பயந்துட்டு சில காலம் ஆமா ஆமா உலகம் தட்டதான்னு சொல்லலையா? அவருக்கு கூட இந்த உலகம் மதத்துக்கு எதிராக பேசுகிறார், இவர் ஒரு தீவிரவாதிங்கிற பட்டத்தை கொடுக்க மறுக்கல. அரவிந்த் கோஷ் மட்டும் பிரெஞ்சு காலனி, அதாவது பாண்டிச்சேரிக்கு போகலன்னா அவரும் ஒரு தீவிரவாதி தான். ஒருவேளை ஒரு தீவிரவாதி தண்டிக்கப்பட்டிருந்தா நம்ம ஒரு அருமையான ஆன்மீகவாதி இழந்திருப்போம். யூத மதத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்றான்னு இயேசு சிலுவையில அடைஞ்சாங்க. இப்ப அவரோட வழிமுறைகளை பின்பற்றினா இன்னைக்கு வல்லரசா இல்லையா? முன்னாள் சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ் இன்னைக்கு இந்தியா வந்தா அவரை நீங்க இந்திய குடிமகன் சொல்வீங்களா அல்லது இந்தியாவின் முன்னாள் தீவிரவாதியா? நீங்களே யோசிச்சு பாருங்க. எதிரணி சொன்ன
உதாரணம் கூட ஒரு தடவை தான், வருஷத்துக்கு ஒரு தடவை தான், அதுவும் குழந்தையா இருக்கும் போதுதான். ஆனா நீங்க துப்பாக்கி வருஷம் முழுக்க தூக்கிட்டு அடிக்கிறீங்க. எந்த பக்கத்துல வரும்? துப்பாக்கிய கையில வச்சுட்டு பேச்சுவார்த்தை எந்த தீவிரவாதி பேச்சுவார்த்தை நடத்த வருமா? ஜனநாயகம் ஜனநாயகம்ன்றீங்களே, அதுல எந்த ஜனநாயக அடக்குமுறை வரவேற்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? காஷ்மீர் ஆப்பிளில் மாத்திரம் ரத்தம் ஊர்வதில்லை, சடங்குகளின் மேல் படும் அதன் வேர்களிலும் தான். நம்ம எத்தனை உயிர்களை இழந்து விட்டோம். அவர்களை எப்படி வகைப்படுத்த போகிறீர்கள்? ராணுவ வீரர்கள் என்றா, தீவிரவாதிகள் என்றா, காஷ்மீரிகள் என்றா, பஞ்சாபிகள் என்றா, அல்லது பொதுவாக இந்தியர்கள் என்றா? ஒருவேளை இந்தியர்கள் என்று வகைப்படுத்தினால் இந்தியாவுக்காக இந்தியர்களால் இந்தியன் கொல்லப்படுவது எந்த வகை ஜனநாயகம்? ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை ஒளி தீவிரவாதம். ஆக்கப்பூர்வமாய் அதை செவிமடுத்து நம்மால் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே சரி செய்ய முடியும். ஒரு தீவிரவாதி அடிப்படையை கேட்பதா என்ன? அல்லது ஒரு தீவிரவாதி உருவாவதற்கு அடிப்படை காரணம் தான் என்ன? முதலாக தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் ஏற்பட்ட அநீதிக்கு ஜனநாயக அரசில் நீதி கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம். இரண்டாவது, தன்னோட நீதியை எப்படி பெறுவது, எந்த வழியில் பெறுவது என்று தெரியாத அறியாமை. மூன்றாவது, தன்னோட சமூக நீதியை காப்பாற்றிக் கொள்ள போதுவாக இல்லாத பொருளாதார சீர்கேடு. இது மூன்றுக்கும் முதுகெலும்பான வேலை வாய்ப்பின்மை. வேலையற்றவன் மூலையிலே தான் வேதாளம் குடியேறும். இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் அடக்குமுறையாய் அதிகமா செலவு செஞ்சு துப்பாக்கி நீட்டி பணி வைக்கிற நல்லதா, அல்லது அமைதி உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துற நல்லதா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நடுவர்களே. நான் தான் சண்டை போட முந்திட்டு அமெரிக்காவோட பொருளாதாரத்தை பாருங்க, போர் விஷயத்துல வந்து ஐரோப்பாவோட பொருளாதாரத்தை பாருங்க. டாலர் பின்னாடி போயிருச்சு, ஐரோப்பாவோட ஹீரோ முன்னாடி வந்துருச்சு. போர் அடக்குமுறைன்னு போன மேலை நாடுகளுக்கே இந்த கதினா முன்னேறிட்டு இருக்க நம்ம நாட்டோட நிலைமை போர் அடக்குமுறைன்னு போனா என்ன? நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டோட வளர்ச்சியின் வேகம் குறைஞ்சதுக்கு காரணம் அடக்குமுறை. காஷ்மீர்ல, அசாம்ல, மேகாலயா, நாகாலாந்து இடத்துலலாம் தீவிரவாதத்தை ஒடுக்குறோன்னு நீங்க செஞ்ச செலவு மிகப்பெரிய காரணம் மறுக்க முடியுமா? எதிரணி சகோதரி ஆயுதம் மீதி தீவிரவாதத்தை அடக்கலாம் ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க. ஆனா ஜார்க்கண்ட் பிரச்சனையும் ஆந்திராவில தெலுங்கானா பிரச்சனையும் ஆயுதத்தினால சரியாச்சா அல்லது அமைதி பேச்சுவார்த்தைனால சரியாச்சான்னு கொஞ்சம் எதிரணி கேட்டு சொல்லுங்க. நம்ம ஆயுதத்தை தூக்குறதுனால மக்களை திருப்பி தாக்க வைக்கிறது தவிர அவர்களை தேசிய நீரோட்டத்தில் கலக்க வைக்க முயற்சி எடுக்க தயங்குறோம். அதனால தீவிரவாதிகளுக்கு அன்பென்னு மருந்துட்டு ஜனநாயக புன்னகை அவர்களிடத்து வர செய்வோம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ சக்தி, மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று சொன்னான் பாரதி. என்று நான் சொல்கிறேன், தேனெடுக்க துப்பாக்கியோ, மலர் கொய்ய வெட்டருவாளோ, பழம் பறிக்க மரம் சாய்ப்போ, களை களைய வயல் அளிப்போ, ஆயுதம் விடு, அறிவை முன்வை, வெற்றி உனது. தீவிரவாதத்துக்கு அமைதியை கட்டுத்தரும் பொறுப்பு உங்கள் அனைவருக்கும் உண்டு என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று அமைதியை கட்டுத்தரும் பொறுப்பு உங்கள் அனைவருக்கும் உண்டு என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று